ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸில் வந்து போண்டா போட போகிறோம். அந்த முட்டைக்கோஸ் போண்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? உங்கள் வீட்டு கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு பிடிச்சமாக இருக்கும். கடையில் வாங்கி தரத்துக்கு பதிலாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் அடிக்கடி இதை தான் வந்து கேட்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாகவும் ஒரு கிறிஸ்பியாகவும் வந்து இருக்கும். உள்பக்கம் பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெளியே ஜங்க் ஃபுட் வாங்கி தரத்துக்கு பதிலாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த முட்டைக்கோஸ் வந்து பாதி மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்க மாதிரி வெட்டிக்கோங்க. கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம், 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கூடவே சோம்பு போட்டு சீரகம் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா அரைச்சி கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சீவி வச்ச முட்டைக்கோஸ் கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கூடவே பெருங்காயம், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து கடல மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு உருண்டை பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொலன்ட்டு இல்லாமல் ஓரளவுக்கு உருண்டை வந்து லைட்டாக கெட்டினாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் வந்து அப்படி நல்லா சுட சுட போட்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கிரிப்ஸியாக சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக வந்து இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வடையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.